தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் அனலைசிஸ் பண்ணலாம். ஏப்ரல் 2 அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வியூனா என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் சரி மூமெண்டம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது வியூவும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்தது. கேப் அப் ஓப்பனிங்க்கு அப்புறம் கரெக்டாக போய் சேனலில் ரெசிஸ்டன்ஸில் போய் கரெக்டாக அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. அதுக்கப்புறம் திருப்பி இறங்கினாலும் திருப்பி சப்போர்ட்டில் கரெக்டாக, அதாவது 30,500 கிளியராக சப்போர்ட் எடுத்து திருப்பியும் உங்களுக்கு 30,650 வரைக்கும் திருப்பி மேலே போச்சு. மேலே போனது அதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு நல்ல ஒரு இறக்கம், நல்ல ஒரு ஃபால் வந்தது. ஸோ இது கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிவர்சலுக்கு இப்போதைக்கு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ரிவர்சல் ஆகிருக்குது. நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக் நடந்திருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 30,231ங்கிறது சப்போர்ட் லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 30,000க்கு என்ன செய்யும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை திருப்பி உங்களுக்கு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 30,500 ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல சேல் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாமல் சேல் பண்ணாதீங்க. இன்கேஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துனா வெயிட் பண்ணுங்கள். இதில் போய் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். அதுக்கான டார்கெட் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 30,230, அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 30,000 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 30,000 டச் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகலாம். ஸோ இந்த இடத்துல அப்போ ரெசிஸ்டன்ஸ் இது ஆக்ட் பண்ணும். அப்போ அதுக்கப்புறம் திருப்பி 30,000க்கு இறங்கும். அதனால் நீங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். அகைன் திருப்பி உங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 30,650க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தா தான் பை பண்ணணும். அது வரைக்கும் பை பண்ண வேண்டாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30,500, நியர்பை சப்போர்ட் 30,230. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 30,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பு சேனலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹைக் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம கொடுத்த டார்கெட்டான 11,743, 47 ரீச் பண்ணல. 36 வரைக்கும் போயிட்டு என்ன செஞ்சிருச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ரிவர்சல் கிடச்சிச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி இறங்கின உடனே உங்களுக்கு நிஃப்டியும் என்ன செஞ்சிருச்சு, நல்ல ஒரு டவுனுக்கு இறங்குச்சு. ஸோ மேஜராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஐசிஐசிஐ நல்ல ஒரு ஃபால் நடந்தது. அதனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு இறக்கத்துக்கு வந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11,670. இதுக்கு மேலேயே நாளைக்கு ஒரு வேளை ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேல் நோக்கி போகலாம். நியர்பை சப்போர்ட்டு 11,627. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 11,600. ஸோ இந்த நியர்பை சப்போர்ட் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் மேலே போயிட்டு திரும்பி இருக்குது. இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். ஒரு சைட்வே மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகைன் இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். ஒரு வேளை பவுன்ஸ் ஆச்சுன்னா கூட ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஒரு வேளை 685 கிடைச்சா கூட நீங்கள் என்ன செய்யலாம், அகைன் சேல் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அது மட்டும் ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் நடந்துட்டு இருக்குது. மார்னிங் 5:30 to 8 o'clock. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் ட்ரெண்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, ஸ்டாக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணணும், எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும், அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கோர்சஸில் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்சுக்கு 6 days. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 to 13 வரைக்கும் ரன்னிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்த பேட்ச் 15 to 20. ஓகே, இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு 1 hourல பாருங்கள் அந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ்லேயே க்ளோசிங் கொடுத்துட்டு என்ன செஞ்சிருச்சு, அப்படியே கண்டினியூஸாக இறங்கி சேனலையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நியர்பை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 2,300. இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 2,290. ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். இது ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை கேப் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரிவர்சல் மேலே போயிட்டு தான் திருப்பி கீழே இறங்கும். அதனால் ஃபஸ்ட்டு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணுறதை பற்றி யோசிங்க. இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். ஐசிஐசிஐ நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம க்ளோசிங் கொடுத்த பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு அப்பு மேலே போயிட்டு கிட்டத்தட்ட 410 வரைக்கும் மூமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக இறங்கிடுச்சு. இப்போதைக்கு நல்ல ஃபால் இதில் அகைன் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இப்போ இறங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 395 பிரேக் பண்ணால் 391,
அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 385 வரைக்கும் என்ன செய்ய இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸில் நாளைக்கு ஒரு வேலை லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஐசிஐசிஐயில் இருக்குது. கோடாக் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பவுன்ஸ் ஆனாலும் திருப்பி என்ன செஞ்சுட்டு இருக்கு, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. அகைன் இது க்ளோசிங்கை பார்க்கணும். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1330 கீழேயும் க்ளோஸ் கொடுக்க மாட்டேங்குது, இதுக்கு மேலேயும் க்ளோஸ் கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் இப்போ சைட் வேஸில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், ட்ரேட் பண்ணணும். இப்போதைக்கு எந்த சைடு க்ளோசிங் கொடுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து நீங்கள் விலகி நிற்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, எஸ்பிஐ இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் இருந்து தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ சப்போர்ட் எடுத்த பிறகு நம்ம ட்ரேட் பண்ணலாம். எஸ்பிஐ பொறுத்தவரை இப்போதைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கொடுத்துருக்குது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான். லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இறங்கும். நியர்பை சப்போர்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 316, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 310 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நேரத்தை சொல்லியிருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தா அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள் மேலே போயிட்டு கரெக்டாக நம்ம சேனலில் டச் பண்ணிட்டு நினைச்சிருக்கு வந்துருப்பாங்க. இதுதான் நம்ம கிளியரான சேனல், இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது. கரெக்டாக சேனலில் போய் கரெக்டாக டச், ஒரு துளி கூட மிஸ் ஆகலை பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல இருந்து டச் பண்ணிட்டு திருப்பி இறங்கியிருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 368. ஸோ அதுக்கடுத்து சப்போர்ட்டு, அதுக்கடுத்த டார்கெட் உங்களுக்கு 373. இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 768 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் சேனல் என்ன செய்யலாது, பிரேக் பண்ணலை. ஸோ இது சப்போர்ட் ஏரியா தான், இதுவும் சப்போர்ட் ஏரியா தான். 758 சப்போர்ட் ஏரியா. இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு 748 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்தளவில் மேஜரான சப்போர்ட்டு 1728. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஃபால் வந்து மிக வேகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 1761. இதையும் அதுக்கடுத்து மேல் நோக்கி க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் 1777 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டில் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அகைன் திருப்பி இதை பை பண்ணலாம். எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு சைட்வே மூமெண்டமில் இருக்குது. ஸோ க்ளோசிங் வந்து இன்னும் 275 கீழே க்ளோசிங், 74 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 69 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேனலுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா திருப்பி இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ஆகிருக்குது. நாளைக்கு ஒரு வேலை 273 கீழே உங்களுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 769 என்ன செய்யும், டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா 690 தான் ஃபைனல், அதுக்கு மேலே போகலாது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை போய் டச் பண்ணிட்டு என்ன செஞ்சிருச்சு, திரும்பிடுச்சு. நாளைக்கு ஒரு வேலை 675 கீழே உங்களுக்கு திருப்பி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 666 வரைக்கும் கீழே மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஒரு 5 பாயிண்ட் பிடிச்சாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஆர்பிஎல் பேங்க்கில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு 666.67 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நியர்பை அதுக்கு முன்னாடி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 670 ஒரு சப்போர்ட், ஸ்மால் சப்போர்ட் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அடுத்து இறங்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு வேளை சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சைடே மொமெண்டம் இருக்கும். இந்த லெவலில் பிரேக் பண்ண பிறகு தான் நீங்கள் ஷார்ட் பண்ணணும். அதனால் இதை நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். 675 கீழே உங்களுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.